எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதுக்காக பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறவங்க பணம் சம்பாதிக்கணுன்றதை விட உங்களுக்காக நீங்கள் யோசிங்க. உலகம் நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெமரிஸாக வச்சுக்குவாங்க. அதனால ஆரி ஒர்க்குக்கு ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுத்தேன். வெளியே போய் எனக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க் பயன்படுத்தி நம்ம எந்த வழியிலலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்களோட பயம் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, ஆரி ஒர்க் போட்டு தரேன், இன்னொருத்தவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட பயத்தை தான் விடணும். பயத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நல்லபடியாக இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு ஆரி ஒர்க் நல்லா தெரியும், அமௌண்ட் சம்பாதிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, பட் வந்துட்டு எனக்கு இன்னொருத்தவங்களுக்கு போட்டு தரணும் அப்படின்னாலே பயமாக இருக்குது அப்படின்றவங்க தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க திட்டுவாங்க, நம்ம ரிலேட்டிவ்லாம் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, நம்ம நேம் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இதை நினச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உக்காந்துட்டு நம்ம வந்துட்டு எதுக்காக பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறோமோ அதை நீங்கள் யோசிக்கணும். நம்ம வந்துட்டு நான் நார்மலாக எதையுமே சொல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் இன்னொருத்தவங்களுக்காக பணம் சம்பாதிக்கணுன்றதை விட உங்களுக்காக நீங்கள் யோசிங்க. மந்த்லி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். மொபைலுக்கு நீங்கள் கட்டாயம் இப்போ ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அந்த பேமெண்ட்டை நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க அப்படின்றத யோசிங்க. இப்போ ஒன்று உங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்கணும், இல்லைனா அம்மா அப்பாட்ட கேட்கணும், இல்லைனா சிஸ்டர் பிரதர்கிட்ட கேட்கணும். உங்கள்கிட்ட பேமெண்ட் இல்லாத பட்சத்தில் அப்படி எப்படி அவங்க கொடுத்துட்டு போகிற அமௌண்ட் இருந்தாலும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க. ஒரு ரீசார்ஜ் பண்ணால் கூட இன்னொருத்தவங்க டாமினேட் பண்ணி தான் இருப்பீங்க. பட் அவங்க நமக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுவாங்க, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்குற நிலைமை தான் நமக்கு இருக்குது. இந்த உலகம் நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நம்ம குறைகளை விட நம்ம நிறைகள் வந்துட்டு சீக்கிரம் ரீச் ஆகாது, நம்ம குறைகள் வந்துட்டு சீக்கிரம் ரீச் ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு டிசைன் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் நல்லா இருக்குது அப்படின்றவங்க உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கா, இது மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு இடத்துல போய் ரீச் பண்ண மாட்டாங்க. பட் அதே ப்ளவுஸை சேம் பர்சனுக்கு நீங்கள் தப்பாக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க, இவ தப்பா பண்ணிட்டா அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் உண்மைதான். பட் அதுவும் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ஒர்க் பண்ணி தரும்போது அந்த ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக அது தப்பாக போகாது. அது காட் பிளஸ் தான். எப்போவுமே நம்ம மேலே நம்மளே ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். நம்ம தப்பாக பண்ணி தர மாட்டோம் அப்படின்னு நம்பணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பயம் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட பயம் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் டிசைனுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ரைடல் மேரேஜ் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கோ ஏதோனா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற ப்ளவுஸ் டிசைனை அந்த சாரீக்கு மேட்சாக நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் நல்லா ப்ரைடலாக போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணுங்க. அதை அட்டன் பண்ணதை வச்சு ஒரு சிலர் வந்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, இது நல்லா இருக்குது, இந்த ப்ளவுஸ் நல்லா இல்லை அப்படின்னு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவே சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்லா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளவுஸை ப்ரமோட் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் நான் தான் போட்டேன், இந்த ஒர்க் நான் தான் பண்ணேன், நல்லா இருக்குது அப்படின்னா என்கிட்ட கொடுத்து பாருங்கள், நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஒன்று மட்டும் கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸ்லாம் நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் உங்களுக்கு பயம் போகணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட ப்ளவுஸை போட்டு பழக்கணும். நீங்கள் மார்க் பண்ணி உங்களுக்கு மார்க் பண்ண இப்போ தெரியாது, நான் ப்ளவுஸ் நல்லா பண்ணுவேன் பட் எனக்கு மார்க் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு டெய்லரிங் கடைக்கு ஷாப்க்கு போய் உங்கள் ப்ளவுஸ் உங்கள் சைஸ்க்கு நீங்கள் அளந்து வாங்கிக்கோங்க, அதாவது மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு ஆரி ஒர்க்கில் உட்காருங்க. உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக மைண்டை வச்சுட்டு நல்லா நீட்டாக நம்ம போடணும். இதை வச்சு நம்ம கஸ்டமருக்கு நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரைடல் டிசைன் தான் எடுப்பீங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க சாம்பிளுக்கு காட்டுறதுக்காக. இன்னொருத்தவங்க வராங்க, ப்ளவுஸை பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டு ஆரி ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு வராங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா நீங்கள் காட்டுறதுக்கு ஃபோட்டோ வேணும். அந்த இடத்துல நீங்கள் காட்டணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளவுஸை போடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சிஸ்டருக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் ஆன்ட்டிக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனிங் ஆயிரும். அழகாக இருக்குன்னு அவங்க சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு பக்கம் வெளியே ஃபஸ்ட்டு ஆர்டர் உங்களுக்கு குறைய சொல்ல மாட்டாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆர்டர் எடுங்க. ஆர்டர் எடுத்து அவங்க கேட்ட மாதிரி ஆர்டர் அவங்க
டைமை விட ஒரு நாள் முன்னாடி கொடுத்து பாருங்கள். ஏன்னா அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆர்டர் கவர் ஆகும். நான் நெக்ஸ்ட்டு எந்தெந்த வழிமுறைகளை நம்ம ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்குலாம் பண்ணித்தரேன். பட் இன்னொரு பக்கம் வெளியே போய் எனக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. இன்னொருத்தவங்களுக்கு பண்ணித்தரணும்னு நினைக்கும் போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க. உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் ரிலேட்டிவ் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அதாவது யார் துணை இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அந்த இடத்துல உங்கள் பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு செலவுக்கு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த செலவுக்கு அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. பட் அந்த இடத்துல உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த பொருள் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு வர முடியும். பட் நம்ம மனசில் என்ன தோணும், ஐயோ பொண்ணு அதை ஆசைப்பட்டாலே நம்மளால அதை வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ற ஏக்கம் இருக்கும். இதுவே நம்ம வருமானம் இருந்தால் ஹஸ்பண்ட் 1000 ரூபா கொடுத்துருந்தாலும் நம்ம 1000 rupees எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ரிலேட்டிவ் நம்பி நம்ம ரிலேட்டிவ் கேட்டால் வாங்கி தருவாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கணுன்ற அவசியமும் இருக்காது. அதுக்காகவே தான் நம்ம ஒரு சுயதொழில் ஒன்று கற்றுக்குறோம். இந்த மாதிரி ஒரு டெய்லரிங் ஷாப்பில் வந்துட்டு டெய்லருக்கு கூட நீங்கள் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் இவ்வளோ தான் அமௌண்ட் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். பட் நம்ம ஆரி ஒர்க்கில் வந்துட்டு டிசைனுக்கு பொறுத்து, வேல்யூவை பொறுத்து, கஸ்டமரை பொறுத்து நம்ம அமௌண்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் நம்ம வந்துட்டு டெய்லரிங் கற்றுக்கலாம், தப்பு இல்லை. அதை நான் வேல்யூ இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் வேல்யூ தான். டெய்லரிங்கில் வந்துட்டு இந்த ப்ளவுஸு நீங்கள் ரிச் பீப்புளாக இருந்தாலும் சரி, லோ பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, மீடியம் பீப்புளாக இருந்தாலும் சரி, அந்த ப்ளவுஸ்க்கு அவ்வளோதான் ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் வந்துட்டு ஆரி ஒர்க்கில் நம்ம போடுற டிசைனுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும். கஸ்டமரு, ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படின்னு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ ஆரி ஒர்க் வந்துட்டு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு நல்ல ஒர்க்கு தான். வாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வீடியோக்குள்ளே எந்த வழிகளில் நம்ம ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கஸ்டமர்ஸ் கவர் ஆவாங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆரி ஒர்க்கு ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ எந்தெந்த மெத்தட்ஸில் வந்துட்டு நம்ம ஆரி ஒர்க்குக்கு ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரி ஒர்க் தெரியும் அப்படின்னா நீங்கள் எடுத்ததுமே வந்துட்டு யார்கிட்ட கேட்கணும், ஃபஸ்ட்டு யார்கிட்ட போகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லுங்கள். அந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் ஆர்டர்ஸ் கவர் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு ரிலேட்டிவ்க்கு அடுத்ததாக வந்துட்டு டெய்லரிங் ஷாப் போகணும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் ஒரு டெய்லர் ஷாப் வந்துட்டு 1 2 3 4 அப்படி நம்ம தைக்க கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு டெய்லரை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம் எப்போவுமே. பட் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டெய்லருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிச்சம் 3 டெய்லரிங் ஷாப் இருக்குது. எக்ஸாமுக்கு ஒரு 4 டெய்லரிங் ஷாப் சொல்கிறேன். ஒரு டெய்லரிங் ஷாப் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே போய்கிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்னா நார்மலாகவே அவங்க ஆல்ரெடி அவங்களோட கஸ்டமர். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லலாம், நான் வந்துட்டு ஆரி ஒர்க் நல்லா பண்ணுவேன், உங்கள் ப்ளவுஸை ஒரு டைம் தைக்க கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு அதை வாங்கும்போது நீங்கள் சொல்லணும். என்னென்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ்க்கு நான் தான் ஆரி ஒர்க் பண்ணேன். பட் வந்துட்டு எனக்கு மட்டும் தான் எனக்கு பண்ணிக்க கொஞ்சம் பயமாக நல்லா பண்ணுறேன். இன்னொருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்தாலும் நான் நல்லா பண்ணி கொடுப்பேன். பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொன்னீங்கன்னா இந்த ஒர்க் நீ தான் பண்ணியா அப்படின்றத அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸ்டிச் பண்ணும்போதே அந்த டிசைன் வந்துட்டு அழகாக இருக்குன்றது அவங்க மைண்டுக்குள்ளே, அவங்க மனசுக்குள்ளே தோணிருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு இந்த வார்த்தை சொல்லும்போது அப்போ வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி அவங்களோட கஸ்டமர். ஸோ அப்போ அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட நீங்கள் வந்துட்டு சொல்கிற ஆரி ப்ளவுஸ்க்கு நீங்கள் எடுக்க போகிற ஆர்டர்ஸ் வந்துட்டு கிளியர் ஆயிரும். அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களோட கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர். ஸோ ஸ்டிச்சஸ்க்கு ப்ளவுஸ் வந்தாலும் அது அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு அவங்க ஓகே அப்படின்னு ஆர்டர் எடுத்து கொடுத்துருவாங்க. மிச்சம் 3 டெய்லரிங் ஷாப் இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு 4 ஷாப் இருக்குன்னா மிச்சம் 3 டெய்லரிங் ஷாப் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 3 டெய்லரிங் ஷாப்புக்குமே நீங்கள் புது ஆள். ஒரு டெய்லரிங் ஷாப் தான் நீங்கள் பழையவங்க. இன்னும் மிச்சம் இருக்க 3 டெய்லரிங் ஷாப்பில் இருக்க டெய்லருக்கும் நீங்கள் வந்துட்டு புது மூஞ்சி, புது ஆள், ஆல்ரெடி நீங்கள் அங்கே கொடுக்குறவங்க அப்படின்றது தெரிஞ்சவங்க. அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த உங்கள் அக்கம் பக்கம் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க அந்த பக்கம் அந்த 3 டெய்லரிங் ஷாப்பில் ஒருத்தவங்களுக்கு அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்து வாங்குறவங்களும் இருப்பாங்க, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அக்காட்ட நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது அந்த சிஸ்டரை நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணலாம், சிஸ்டர் நான் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க்குக்கு ஆர்டர் எடுத்துற சொல்லி அந்த அண்ணாட்ட வந்து பேசுங்க, அந்த சிஸ்டர்கிட்ட வந்துட்டு பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன்ற மாதிரி 10% 20% கொடுக்கணும். அந்த மாதிரி டைமிங்கில்
சாரி அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது நீங்கள் கமிஷன் கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலியமாகவும் உங்களால் வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரியும் உங்களால் வந்துட்டு கஸ்டமரை கவர் பண்ண முடியும். இவங்களுக்கும் நீங்கள் ஒரு அமௌண்ட் தரணுன்றதுனால அவங்கள்ட்ட போய் நீங்கள் ரீச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அப்போதைக்கு உங்க கூட வந்ததுக்காக அவங்க எதனா நினைப்பாங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த மாதிரி அமௌண்ட்டில் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ மிச்சம் 3 டெய்லரிங் ஷாப்புக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் தான் நீங்கள் ஆர்டர் எடுக்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ், 2வது வந்துட்டு டெய்லரிங் ஷாப்பில் சொல்லியாச்சு. இப்போ 3வதாக யார்கிட்ட போய் நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னா, 3வது ஆர்டர் எடுக்கையில் நீங்கள் பார்லர் போகிற பழக்கம் இருக்கவங்க பார்லர் போவீங்க. பார்லர் போகாதவங்க புது நியூ கஸ்டமர்ஸாக பார்லர் போவீங்க. ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு 2 or 3 பார்லர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சிஸ்டர்கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக இப்போ ஐப்ரோ ப்ளக் பண்ணுறவங்க, ஃபேஷியல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. மேக்கப் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி மேக்கப் பண்ணி ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட போய் நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டோ இல்லை ஐப்ரோ ஃபேஷியல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி ஒரு ஜாப் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இதிலேருந்து நீங்கள் ஒரு 10% 20% எப்படி அவங்க கமிஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணலாம். கஸ்டமர் கவர் ஆகிற வரைக்கும் தான் நம்ம கமிஷன் கொடுக்குற மாதிரி வரும். கஸ்டமர் கவர் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர்ற இன்கமே நமக்கு போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் மேலே வர்ற வரைக்கும் நம்ம தடுமாறி மேலே எந்திரிச்சு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இப்போ ஒரு 5000 உங்களை ப்ளவுஸ் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1500 அவங்களுக்கு கொடுத்தா போதும். ரிமைனிங் இருக்க அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு தான். அந்த மாதிரி பார்லருக்கு போயிட்டு ஒரு சில ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்துட்டு இப்போ 3rd மெத்தட். அந்த பார்லருக்கு போய் ஆர்டர்ஸ் எடுக்கிறது 3rd மெத்தட். அப்புறம் புட்டிக்கு வச்சுருப்பாங்க. அதாவது பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல. இப்போ பெரிய பெரிய கடைனா போத்தீஸ், சாரதாஸ், சென்னை சில்க், சிவா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்கும். பெரிய பெரிய ஷாப் ஒரு ஏரியாவில் நாங்கள் இந்த இடத்துல போய் எடுத்தால் ட்ரெஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சாலோ ஒர்க் பண்ணாலோ இல்லை வந்துட்டு தெரிஞ்சவங்க இல்லைனாலும் அங்கே வெல்கம் செக்ஷனில் நிற்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் உள்ளே போய் கேட்டு பார்க்கலாம். அதாவது நான் இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறேன், நான் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு 10 ப்ளவுஸ் போட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா என்கிட்ட கமிஷன் கொடுங்கன்னு அவங்களுக்குலாம் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறவங்க அங்கே இருந்தாங்கன்னா நீங்கள் போய் அவங்கள வச்சு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த மெட்டீரியல்ஸ் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய ஷாப்லாம் நீங்கள் போய் ஆர்டர் எடுக்கிறதா இருந்தால். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ 4th பார்த்தாச்சு. 5th என்ன ஸ்டெப் இருக்குன்றது பார்க்கலாம். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் நீங்கள் எடுக்கும்போது அந்த கஸ்டமர் வந்துட்டு இந்த கஸ்டமர் வந்துட்டு மீடியம், இந்த கஸ்டமர் வந்துட்டு ரிச் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ் குவாலிட்டியை கம்மி பண்ணவே கூடாது. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பண்ணணும். கொஞ்சம் பல்க் அமௌண்ட் வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் போட்டு பண்ணணும். மீடியம் அமௌண்ட் வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் லோவாக இருக்கவங்களுக்கும் நீங்கள் பண்ணி தரீங்க அப்படின்னாலும் குவாலிட்டியான ப்ராடக்ட்லேயே பண்ணி கொடுங்க. குவாலிட்டியில் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அவங்க எப்படி தராங்களோ தரல அப்படின்றது 2வது பட்சம். அவங்க இந்த மாதிரி தான் போடுவாங்க, இந்த மாதிரி போட மாட்டாங்கன்றது 2வது பட்சம். ஏன்னா எல்லாமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மேக்ஸிமம் மேரேஜுக்கு, லெஹங்கா ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தான் வரும். அவங்க ஒரு மெமரிஸாக வச்சுக்குவாங்க. அதனால நம்ம குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறது நம்மளோட கடமை. நெக்ஸ்ட் வந்துட்டு 4th இப்போ பார்லர் பார்த்தாச்சு. 4th புட்டிக் பார்த்தாச்சு. இப்போ 5th வந்துட்டு எங்கே ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பஸ் ஏற நிற்பாங்க, இல்லை பக்கத்தில் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சொல்லலாம். ஃபங்க்ஷன் டைம் வரும், பொங்கல், தீபாவளி, இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் காலேஜில். ஃபுட்டு அப்படின்ட்டுலாம் நிறையா வரும். அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களாம் செட் ட்ரெஸ்ஸாக எடுப்பாங்க. செட் ட்ரெஸ்ஸாக சுடிதாரோ இல்லை வந்துட்டு ப்ளவுஸ்க்கு சாரீஸோ எடுப்பாங்க. இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொண்ணுங்களாம் எடுப்பாங்க. அந்த டைமிங்கில் அந்த பொண்ணு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பாப்பா நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆர்டர் எடுத்து கொடுங்கன்னா உங்கள் அக்கா வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுக்குறேன்டா, பேமெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு கஸ்டமர் கவர் பண்ணலாம். அந்த காலேஜ் பிள்ளைங்களாம் மேக்ஸிமம் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க 10 பேத்துக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோ, இப்போ மொத்தமாக ஹையாக சொல்லாமல் 10 பேத்தாலையுமே போடக்கூடிய அமௌண்ட்டில் நீங்கள் பண்ணி கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலாம்.
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில். அப்புறம் அவங்களே நல்லா கவர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயே நீங்கள் போகிற ப்ளவுஸ் நீங்கள் போகிற ப்ளவுஸ் டிசைன், சுடிதார் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பலாம். விருப்பம் இருக்கவங்க அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சாலும் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கவர் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க, அதாவது இப்போ டீச்சர் ஒர்க்குக்கெலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு நீட்டாக ஒரு ஜாப், ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லை, ஒரு நீட்டாக ஒரு ஜாப்க்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபேவராக வந்துட்டு அவங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் கொடுங்க, நான் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா திருப்பி எங்கிட்ட ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கலாம். ஃபஸ்ட் டைம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு அந்த டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நீட்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி அழகாக வந்துட்டு அந்த ப்ளவுஸ் நீங்கள் மேக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள சுற்றி இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்டெப்பு, ஸ்டிச்சஸ் கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போவாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் பேசி பார்க்கலாம். அப்படி அதாவது வந்துட்டு அக்கா எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து கொடுங்க, நான் குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது வந்துட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு 200-300 எடுத்துக்கோங்கக்கா, ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே நான் தான் வச்சுப்பேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்துட்டு 1000 ப்ளவுஸ்லேருந்து 5000 ப்ளவுஸ் வரைக்கும் உங்களுக்கு நீ 200, 5000 ப்ளவுஸ்லேருந்து 10,000 ப்ளவுஸ் வரைக்கும் எடுத்து கொடுக்குறீங்கன்னா 700-800 வாங்கிக்கோங்கன்னு ஒரு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கம்பெனிக்கு ஒர்க் போகிறவங்களாம் நீங்கள் கவர் பண்ணலாம். அதுவும் ஒரு ஸ்டெப் தான். அதே மாதிரி எந்த ஒரு பர்சனுக்கும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருதுன்றதுக்காக யாருக்குமே 50-50 கமிஷன் கொடுக்காதீங்க. உங்களோட ஒர்க்கும் வேஸ்ட்டு, உங்களோட மெட்டீரியல்ஸும் வேஸ்ட்டாக போகும். 50-50 கமிஷன் யாருக்குமே கொடுக்காதீங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க, அது ரொம்பவே மிஸ்டேக்கு. 10%, 20%, 30%குள்ளே நிறுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் கடைசி ஸ்டெப், நெக்ஸ்ட் வந்துட்டு கடைசியாக ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிற வழிகள்னா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி இணையதளத்தில், அதாவது இன்டர்நெட் மூலிமா இப்போ நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரஸ்டபுளாக ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே ட்ரஸ்ட் வராது. நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ளவுஸ் டிசைன் போடுங்க, 1 or 2 கஸ்டமர்ஸ் பை பண்ணி அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரிவ்யூ டைமிங்கில் நீங்கள் அந்த ரிவ்யூவையும் எடுத்து நீங்கள் இன்ஸ்டாலையோ ஃபேஸ்புக்கோ யூடியூப்லையோ அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கவர் ஆயிடுவாங்க. அந்த கஸ்டமருக்கு நீங்கள் குவாலிட்டியாக ட்ரஸ்ட்டாக பண்ணணும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டைமில் கொடுக்கணும். அவங்க 5 days டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் கொரியரில் ஒரு 3 days ஒர்க்குக்கு ப்ளவுஸ்க்கு எடுத்துக்கங்க. 2 days வந்துட்டு நான் உங்களுக்கு ரீச் பண்ணுற டே மாதிரி பார்த்துக்கோங்க, ஃபாஸ்ட் கொரியர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம். பிக் ஷாப்லலாம் போயிட்டு ஆர்டர்ஸ் கேட்கலாம். நீங்கள் அழகாக போடுற ப்ளவுசஸ், நீங்கள் அழகாக போடுற சுடிதாரத்தில் தான் நமக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் கவர் ஆகுங்களே தவிர நம்ம சொல்லி யாருமே கவர் பண்ண முடியாது. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட டிப்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.